1 நாளாகமம் 24வது அதிகாரத்துல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அதிகாரம் ஆசாரியர் பணியினை ஒழுங்குபடுத்துவது பற்றி கூறுகிறது. தாவீது ராஜா ஆரோனின் குமாரர்களான எலியாசார் மற்றும் இதாமாரின் சந்ததியினரை பிரித்து அவர்கள் ஆலயத்தில் செய்ய வேண்டிய சேவைக்கான வரிசையை அமைத்தார். எலியாசாரின் சந்ததியில் அதிகமான குடும்பங்கள் இருந்ததால் அவர்களுக்கு அதிக பங்குகள் வழங்கப்பட்டன. மொத்தம் 24 பிரிவுகளாக ஆசாரியர்கள் பிரிக்கப்பட்டனர். ஒவ்வொரு பிரிவும் ஆலய சேவையை ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணையின்படி செய்ய வேண்டியதாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த பிரிவுகள் சீட்டு போட்டு தீர்மானிக்கப்பட்டது. இது மனித விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி நடந்ததை காட்டுகிறது. எல்லாருக்கும் சமநிலை மற்றும் நீதியான வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த அதிகாரம் தேவனுடைய வீட்டில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் எவ்வளவு முக்கியம் என்பதை வெளிப்படுத்துகிறது. தாவீது ராஜா தேவனுடைய ஆலய சேவையை முன்கூட்டியே திட்டமிட்டு அமைத்து சாலமோன் காலத்தில் ஆலய கட்டுமானத்திற்கும் சேவைக்கும் அடித்தளமாக அமைந்தது.